ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் ரன்பீர் கபூர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் ஆக்டிங்ல கம்மியாவும் பொண்ணுங்க மேல அதிகமாவும் கவனத்தை செலுத்துறாரு. ரன்பீர், இதை ஒத்துக்கிறதுல உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இதுக்கு பின்னாடி ஐ திங்க் 2 விஷயங்கள் இருக்கு. முதல்ல நான் ஒரு படம் பண்ணேன், பச்னா ஹசீனோ. அதில் நான் 3 பொண்ணுகளோட அஃபையர் வச்சுப்பேன். அப்புறம் ஓடி போயிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு லெசன் கற்றுக் கொடுப்பாங்க. ஐ திங்க் அது அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. என்னோட கேரக்டர் மக்கள் நான் அப்படி தான் இருப்பேன்னு நினைக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற என்னோட ஸ்டார்ஸ் ஒன்று கல்யாணம் ஆகிருக்கும், இல்லைன்னா கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்ட் இம்ரானுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் மட்டும்தான் மிச்சம் இருக்கேன். ஸோ நான் இப்படி சொல்ல விரும்பலை, நீங்கள் படிக்கிறது பார்க்குறது எல்லாம் தப்புன்னு. ஆனால் எல்லாமே கொஞ்சம் கிளாமரைஸ்டு, கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரன்பீர், இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சில பொண்ணுங்க பேசினாங்க. அவங்க கிட்ட ரன்பீர் கிட்ட நீங்க என்ன கேட்க விரும்புறீங்கன்னு கேட்டேன். ரன்பீர் இப்ப யாரை டேட் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. சரி, அந்த பொண்ணுங்களாம் யார் சார்? அது அவங்க இங்கே நான் உங்க எல்லாரும் கூடயும் டேட் பண்ண விரும்புறேன். ஆனா ஹானஸ்ட்லி இதுதான் உண்மைன்னு சொல்லணும். ரொம்ப நாளா நான் சிங்கிளா இருக்கேன். நான் ராக் ஸ்டார் ஃபிலிமில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்டு நார்மலாக நான் ஒரு 28 வயசு பையன்தான். அப்புறம் நான் காலையில் வேலைக்கு எந்திரிச்சு போவேன். எனக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அப்போ தான் அவள் கூட டின்னர் போக முடியும், படம் பார்க்க போக முடியும். ஆனால் விஷயம் என்னென்னா, நான் பெரும்பாலும் நிறைய பேரை சந்திக்க மாட்டேன். ஷூட் இல்லாதப்போ நான் வீட்டில் தான் இருப்பேன். அப்புறம் ஷூட் பண்ணும்போது ஹீரோயின் இருப்பாங்க. அப்போது என்ன ஆகும்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும். அப்போது டின்னர் போனால், படம் பார்க்க போனால் மக்கள் இதுக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்குன்னு நினைப்பாங்க, அதாவது அஃபையர் இருக்குன்னு. பட் ஆனா அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்போ இந்த லைன் உங்களுக்கு கரெக்ட்டா ஃபிட் ஆகும். जो भी प्यार से मिला हम उसी के होली है. ஏன் இப்படி நடக்குது? எந்த ஹீரோயின் கூட நடிச்சாலும் அவங்க கூட ஏதாவது ஒரு கிசுகிசு வருது. அவங்க கூட எதுவும் நடக்காது, ஆனா மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அது நான் லாயலாக இருக்கணும்னு நினைப்பேன். அதை மறைச்சது கிடையாது. நான் அதை பற்றி பேசுவேன். ரியலி சார், நான் அதை பற்றி பேசுவேன். ஜஸ்ட் சார், நான் இப்போது ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. அது உண்மைதான் சார். பாருங்க, இது ஒரு ஸ்டார்டஸ்ட் மேகசின். இதில் உங்க மேலே ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ எடுத்திருக்காங்க. இதை படிக்கும்போது இதில் இவங்க உங்க அஃபேர்ஸை பற்றி 6 பேஜுக்கு எழுதியிருக்காங்க. அப்படி என்ன எழுதியிருக்காங்கன்னா, மிஸ்டர் கேஸ்னோவா. அப்படியா? அப்புறம் எல்லாம் பொய் சார். பொய். அப்புறம் என்ன எழுதியிருக்காங்கன்னா, சாவரையா நேரத்துல சோனம் கூட இவர் பேர் சேர்ந்திருக்கு. பாவம், இவரை விட்டுட்டு அவங்க கரியரை டெவலப் பண்ண போயிட்டாங்க. இல்ல சார், இது முற்றிலும் தப்பு. தப்பா? தப்பு தான் சார். அதுக்கப்புறம் தீபிகா கூட ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. இந்த விஷயத்தை நீங்க பப்ளிக்கா ஏத்துக்கிட்டீங்க. அது உண்மைதான் சார், உண்மைதான். அப்புறம் தீபிகா கையும் கழுவுமா பிடிச்சிட்டாங்க. சார், அதுவும் ஒரு ஒன்றும் இல்லாத விஷயம். அது ரொம்ப பெருசா இஷ்யூ ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. தீபிகா எனக்கு இன்னும் ஃப்ரெண்டு. எங்கள் ரிலேஷன் ஏன் பிரேக் ஆச்சுன்றது அது எங்களோட பர்சனல் சார். மக்கள் எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி புரிஞ்சிக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி அவள் ஒரு பொண்ணாக இருக்கிறதால. ஃப்யூச்சரில் அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறா. ஐ திங்க் பொண்ணை பற்றி பேசுறது அன்ஃபேர். நான் அவளை பற்றி எதுவும் பேச விரும்பல சார். நான் உங்க சென்டிமெண்ட்டை மதிக்கிறேன். நீங்க சொல்ல விரும்பாதது நல்ல விஷயம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க டிவி ஷோல 2 விஷயங்கள் சொன்னாங்க. சொல்லுங்க சார். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, ரன்பீர் இஸ் a right person to endorse condoms. ஐ திங்க் அவங்க சொன்னது நல்ல விஷயம்தான். ஏன்னா ஒருவேளை யூத் என்ன விரும்பினாங்கன்னா, ஐ திங்க் காண்டம் இஸ் சம்திங். அது எந்த நேரமும் செக்ஸ்க்காக மட்டும்தான் இருக்குமா? ஸோ நான் என்னைக்குமே இந்த மாதிரியான விஷயத்த தப்பாக எடுத்துக்க மாட்டேன். பட் இட்ஸ் நைஸ். ஐ வில் ட்ரை endorse condoms. அவங்க சொன்ன 2வது விஷயம் என்னன்னா, கேட்ரினா கைஃபோட பாஸ்போர்ட்டை செக் பண்ணணும்னு சொன்னாங்க. சார், நான் கேத்ரினா கைஃபோட செக்ரட்டரியும் இல்லை, அப்புறம் நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லையும் வேலை செய்யலை. ஸோ ஒருவேளை அவங்க செக் பண்ண விரும்புனாங்கன்னா அவங்க எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். ஆனால் எனக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற லேயர் எனக்கு சுத்தமாகவே புரியல. இதுக்கு பின்னாடி லேயர் இதுதான். நீங்க அமெரிக்காவில் ஷூட்டில் இருக்கும்போது அவங்க என்ன தெரிஞ்சுக்க விரும்பினாங்கன்னா, கேட்ரினா உங்களை மறைமுகமாக சந்திக்க போனாங்களா இல்லையான்னு தான். இல்லை சார், ஆக்சுவலி கேத்ரினா கைஃப் அவங்க எவ்வளோ பெரிய ஸ்டார்னா அவங்க யாரையும் மறைமுகமாக சந்திக்க முடியாது. அது மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இது தப்பான குற்றச்சாட்டு.
அந்த மாதிரி எதுவும் இல்லை. நான் அமெரிக்காவில் அஞ்சானா அஞ்சானி ஷூட்டிங் போனேன். அங்கே என் அம்மாவும் என் கூட இருந்தாங்க. அந்த படத்தோட டைரக்டர் சித்தார்த் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். அங்கே யாரும் வரல. அப்புறம் பிரியங்கா சோப்ரா கூட அங்க இருந்தாங்க. ஆமாம், அங்கே பிரியங்கா சோப்ரா கூட இருந்தாங்க. அவங்கள பத்தியும் இந்த மேகசின்ல நிறைய எழுதியிருக்காங்க. பிரியங்கா சோப்ரா கூட உங்களுக்கு 5வது அஃபேர். சார், ஒரு சில தடவை இதெல்லாம் படிக்கும்போது என்ன தோணுன்னா, இதெல்லாம் உண்மையாக இருந்தால் நல்லா இருக்கும்னு. ஆனால் அப்படி எதுவும் இல்லை சார். நீங்கள் சொல்கிற இந்த தப்பான பேர்கள் எல்லாம் இந்தியன் சினிமாவோட பெரிய ஸ்டார்ஸ். தே ஆர் பியூட்டிஃபுல் உமன்ஸ். எனக்கு அவங்க எல்லார் கூடயும் நெருக்கமான நட்பு இருக்குது. இன்னும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணிப்போம், மெசேஜ் பண்ணுவோம், சந்திப்போம். ஆனால் அதுக்காக இதெல்லாம் அர்த்தம் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அதுக்கு பின்னாடி அஃபையர் இருக்குன்னு அப்படிலாம் எதுவும் இல்லை. கட்ரினா கைஃபுக்கு நீங்கள் ராஜ்நீதி படத்தில் ஹிந்தி கற்றுக் கொடுத்தீங்களாமே? சார், என்னோட ஹிந்தி அவ்வளோவா நல்லா இருக்காது. ஆனால் கேத்ரினா கைஃப் நல்லாவே ஹிந்தி பேசுவாங்க. அவங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டார். அவங்க ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். ஸோ அவங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்குற அளவுக்குலாம் எனக்கு தகுதி இல்லை. அவங்க நல்லாவே ஹிந்தி பேசுவாங்க சார். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமானதும் சல்மான் நடுவில் வந்துட்டாரு. கண்டிப்பாக இல்லை சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஐ திங்க் அதுவும் மீடியா இதை பெருசுப்படுத்திட்டாங்க, அதை அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. சல்மான் சார் என்னோட ஃபேமிலிக்கு ரொம்ப நல்ல க்ளோஸ். அவர் என்னோட அப்பாவுக்கு ரொம்பவே நல்ல ஃப்ரெண்டு. நான் வந்த புதுசில் சாவேரியாவுக்கு முன்னாடி அவர் என்னை ஃபிலிம் சிட்டிக்கு கூப்பிட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. அவர் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹேர் கட் கொடுத்தாரு, அவரோட ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை வச்சு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார். அவர் என்னோட படத்தில் அப்பீரியன்ஸும் கொடுத்தாரு. ஸோ அதனால இது கண்டிப்பாக யாரோ ஸ்ப்ரெட் பண்ண ரூமர் தான். இந்த ரூமர்ஸ் எல்லாம் இந்த மேகசின்ல போட்டிருக்காங்களே, அதனால தான் கேட்டேன். அதான் சார், அதனால தான் நான் இதை ரூமர்ஸ்ன்னு சொல்கிறேன். அதெல்லாம் உண்மையே இல்லை. ஸோ லேட்டஸ்ட் ரூமர் இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, மிஸ்டர் ரன்பீர் கபூர் இவர் லவர் பாய், இவர் நர்கீஸ்க்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாருன்னு போட்டிருக்கு. பேசாமல் நான் ஹிந்தி டீச்சர் ஆகிடுறேன் சார். இல்லை சார், நர்கீஸ் இருக்காங்களே, அவங்க அமெரிக்காவில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஹிந்தியில் ஒரு வார்த்தை கூட தெரியாது. வந்த புதுசில் ஒரு வார்த்தை கூட தெரியாது அவங்களுக்கு. நாங்கள் எல்லாருமே பயந்துட்டோம் அவங்க எப்படி ஹிந்தி படம் பண்ணுவாங்கன்னு. அவங்களுக்கு பேசக்கூட தெரியாது, புரியவும் புரியாது. முக்கியமாக அவங்க ஹிந்தி ஃபிலிம்ஸ் பார்த்ததே கிடையாது. ஆனால் அவங்க 4 மாசமா சுயமாக எவ்வளோ உழைச்சாங்கன்னா, அது ஒரு ஹிந்தி டீச்சர் கூட படம் பார்த்தாங்க, பாட்டு கேட்டாங்க, டிக்ஷன் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க என்னை விட நல்லா ஹிந்தி பேச முடியும். அண்ட் ராக் ஸ்டாரில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அது எப்படின்னா, நர்கீஸ் கான்ட்ரிபியூட் பண்ண அளவுக்கு எந்த ஆக்ட்ரஸும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அப்புறம் உங்கள் அம்மா கிட்ட அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க? இல்லை, ஆக்சுவலி அவங்க என் அம்மாவுக்கு நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க. இல்லை, சொல்கிறத கேளுங்க. அது என் அம்மாவுக்கும் நர்கீஸ்க்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாச்சு. அதுவும் ரொம்ப சீக்கிரமாகவே ஆயிடுச்சு. ஆக்சுவலி அவங்க வாரத்தில் ஒரு 3 நாள் அம்மா கூட சேர்ந்து ஸ்விம் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் என்னால் இல்லை, ஏன்னா அவங்க என் கூட இருக்கிறதுனால அம்மா கூட ஃப்ரெண்டாக இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க அப்படி தான் இருந்தாங்க. இதே மேகசின்ல இன்னொன்னும் எழுதியிருக்காங்க, கேட்ரினா கைஃப் இதால கோவப்பட்டிருக்காங்க, ஏன்னா நீங்க நர்கீஸை உங்க அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால. அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அது யாருமே என் மேலே கோபம்லாம் பட்டதில்லை. அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் எப்பெல்லாம் இந்த புக்கு நான் இதை படிக்கிறேனோ அப்பெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது, இது உண்மையாக நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்களான்னு. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, என் மேலே கோவமாலாம் இல்லை. ஒன்றுமில்லாத விஷயத்த தான் பெருசாக. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். இம்ரான் கான் உங்கள் ஃப்ரெண்டா? நல்ல ஃப்ரெண்டா? நல்ல ஃப்ரெண்டு இல்லை சார். இம்ரான் கான் கூட இருங்க நான் சொல்கிறேன். இம்ரான் கான் கூட நான் 2 அவார்டு செரிமனி ஹோஸ்ட் பண்ணேன். அங்கே நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சோம். அவர் என்னோட கண்டெம்பரரி 1 வருஷம் கழிச்சு வந்தார். ஸோ ஐ கெஸ் ஆப்வியஸான விஷயம், புதுசாக 2 பேர் வரும்போது அவங்களுக்குள்ள காம்படிஷன் கிரியேட் பண்ணணும். ஆனால் அவரோட லைஃப் அவரோடது, என்னோட லைஃப் என்னோடது. நான் என் படத்தில் வேலை செய்கிறேன், அவர் படத்தில் வேலை. அவர் உங்களை டிஃபெண்ட் பண்ணி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, ஒருவேளை ரன்பீருக்கு பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சார், இப்போ அவருக்கு கல்யாணம் ஆனனால எல்லாத்தையும் என் பக்கம் திருப்பி விடுறாரு. ஆக்சுவலி அவர் சொன்னது உண்மையிலே ரொம்ப ஸ்வீட். அது அவர் எப்போவாவது இன்டர்வியூ கொடுக்கும்போது என்னை பற்றி யாராவது கேட்டாங்கன்னா, கேஸ்னோவா இமேஜ் பற்றி கேட்பாங்க. அப்போ அவர் என்ன டிஃபெண்ட் பண்ணுவார். அவருக்கு நான் மெசேஜும் அனுப்பியிருக்கேன், தேங்க்யூ ப்ரோன்னு. நீ என் பக்கம் இருக்கேன்னு. உண்மையிலே நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம், ஆனால் நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன். இந்த கேசினோவா இமேஜ் இருக்குல்ல, இது கரெக்டா இல்லையா, இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அது எனக்கு தெரியாது சார். மக்கள் தான் டிசைட் பண்ணணும் அது நான் கேஷ்னோவா இல்லையான்னு. அது நான்
ஆக்டிங் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். அது மக்கள் என்னோட ஆக்டிங் பற்றி பேசுனாங்கன்னா அது எனக்கு இன்னும் கூட பிடிக்கும். அது என்னோட ஃபிலிம்ஸ் பற்றி பேசினா. ஆனால் என்ன ஒரு கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்டர்வியூ கொடுக்கும்போது 80% மக்கள் என்கிட்ட இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. ஃபிலிம்ஸ் பற்றி கம்மியாக கேட்பாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் என்னோட ஃபியூச்சரில். மக்கள் இது எல்லாத்தையுமே மறக்கணும். அப்புறம் ஒரு நல்ல பொண்ணாக தேடி கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகணும். அப்புறம் மக்கள் என்னோட ஃபிலிம்ஸ் பற்றி பேசணும். ஆனா ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல. நீங்க 6 ஹீரோயின்ஸ் கூட ஆக்ட் பண்ணிருக்கீங்க. அந்த 6 பேர் கூடவும் உங்களை சேர்த்து பேசுறாங்க. என்னோட குடுப்பனை சார், என்னால் இதுதான் சொல்ல முடியும். சரி, பப்ளிக் இங்க உட்கார்ந்திருக்காங்க. அவங்க ஏதாவது உங்ககிட்ட கேள்வி கேட்கறாங்களான்னு பார்க்கலாம். ஓகே சார், கேளுங்க. நீங்க 3rd ரோல. ஹாய் Hi. ரன்வீர் சார், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின்ஸ் யோசிச்சு வச்சேன், ஆனா இப்ப எல்லாத்தையுமே மறந்துட்டேன். இப்ப ரீசெண்டா இப்ப உங்க கூட எத்தனை ஆக்ட்ரஸ் வேலை செய்யறாங்களோ அப்புறம் செய்ய போறாங்களோ அவங்கள உங்களோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் யாரு? என்னோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேள்வியை கேட்டாங்க. கஷ்டமான ஆமா கேள்வி. சார், கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா ப்ளீஸ் டிப்ளமேட்டிக் ஆயிடாதீங்க. இல்லை, please நான் sir. டிப்ளமேட்டிக் ஆக மாட்டேன். நான் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருப்பேன். என்னோட லாஸ்ட் ஃபிலிம் ராக் ஸ்டார் ரிலீஸ் ஆக போகிறதால அவங்க பேரை சொல்லலாம். ஆமா, நர்கிஸ். பதில் சொன்னதுக்கு ரொம்ப ஓகே, நன்றி இப்பெல்லாம் sir. பத்திரிக்கைக்காரங்க நர்கிஸ் பேரை தான் எழுதிட்டு இருக்காங்க. நீங்க இது வரைக்கும் எத்தனை மூவிஸ் பண்ணிருக்கீங்களோ அதுல ஆக்வர்டான சீன்ஸ் எது? நீங்க விரும்பலனாலும் பண்ண வேண்டிய சீன் அது எது? நான் டவல் டான்ஸ் பண்ணேன்ல. அப்புறம் sir, ஒரு நான் ஷாட், படம் பார்த்திருக்கேன். அந்த ஷாட்ல நான் டவலை கீழேயும் போடணும். அப்புறம் நான் ஒரு உண்மையை சொல்றேன் சார், ஆப்கே அதாலத்தில் போய் சொல்ல மாட்டேன். நான் உள்ள எதுவுமே போடல. அதான் எம்பாரசிங்கா இருந்துச்சு. ஆனா நீங்க ரொம்ப கியூட், ரொம்பவே கியூட். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க் யூ. ரன்வீர், இந்த மாதிரி ஏதாவது ரோல் இருக்கா? வேற ஒரு ஆக்டர் பண்ண ரோல் நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமேன்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணி இருக்கா? இல்லை, அப்படி எதுவும் தோணாது சார். ஆனால் ஏதாவது ஒரு ஆக்டர் சூப்பர் ஹிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா, ஒரு நல்ல படம் கொடுத்தா, அது எப்படி இருக்கும்னா அதில் நான் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு. ஆனால் அது எனக்கு எப்பவுமே நல்ல விதமாக தான் தோணும். அது நெகட்டிவ் வேல வராது. நான் எப்பவும் யாரோட ஃபில்மும் ஃப்ளாப் ஆகணும்னு நினைக்க மாட்டேன், அவங்க அழியணும்னு நினைக்க மாட்டேன். ஐ திங்க் இது ஒரு நல்ல காம்படிட்டிவ் அட்மாஸ்பியரை உண்டாக்கும்.